ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 9வது அத்தியாயம் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம் அப்படிங்கிற தலைப்புல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சகாம பக்தி நிஷ்காம பக்தி இந்த ரெண்டு பக்திக்கு இடையில இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கார். சகாம பக்தியினால என்ன கிடைக்கிறது, நிஷ்காம பக்தியினால என்ன கிடைக்கிறது. நிஷ்காம பக்திங்கிறத உத்தம பக்தி அப்படின்னு சொல்றோம். இந்த உத்தம பக்தியை அவர் எப்படி விளக்குறார் அப்படின்னு சொன்னா, இந்த ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கக்கூடிய ஐக்கியத்தை நன்றாக புரிந்து கொண்ட ந அந்யக அப்படிங்கிற அந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொண்ட இறைவனுக்கு வேறாக எதுவுமே இல்லை. இதுதான் அந்த அனன்ய பாவம். எதுவுமே இல்லைங்கிற போது நானும் அதுல உள்ளடக்கமா இருக்கேன் இல்லையா? அதனால இறைவனுக்கு வேறாக எதுவுமே இல்லை, நானும் இறைவனும் ஒன்றுதான் அப்படிங்கிற அந்த அந்த ஐக்கிய போத வாக்கியத்துல இருக்கக்கூடிய அறிவின் தெளிவு இது யாருக்கு இருக்கோ அந்த அவர்கள் செய்யக்கூடிய பக்தியானது இந்த ஐக்கிய போதத்தினுடைய அந்த வாக்கியம் இருக்கே, அதை நன்றாக ஐயம் திரிபு அற புரிந்து கொண்டவர்கள், குருமுகமாக அந்த வாக்கியத்தை நன்றாக ஸ்ரவணம் மனனம் மூலம் நன்றாக தெரிந்து கொண்டவர்கள், அவர்களுடைய சிந்தனை செயல் எல்லாமே அந்த ஏகாத்ம பாவத்திலேயே தான் சதா இருக்கும். இந்த பிளவுபட்ட எண்ணங்கள் அப்படிங்கிறதே இருக்காது, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு இருக்கு. விவகாரத்துல காட்ட முடியல அப்படின்னு சொன்னா கூட காட்ட முடியாது. நானும் ஆட்டுக்குட்டியும் ஒண்ணுதான் அப்படின்னு ஆட்டுக்குட்டியை தூக்கி தோல்லையே வச்சுருக்க முடியுமா? நானும் ஆட்டுக்குட்டியும் ஒண்ணுதாங்கிறது எனக்கு புத்தியில இருக்கு. அந்த ஆட்டுக்குட்டிய குத்தினா அதுக்கு வலிக்குங்கிறது எனக்கு எப்படி வலிக்கிறதோ அப்படி வலிக்கும் அப்படிங்கிறது எனக்கு அறிவுல இருக்கு. நான் அதை ஹிம்சை பண்ணக்கூடாது, அந்த ஹிம்சை என்னையே நானே பண்ணிக்கிறதுக்கு சமானம்ங்கிறது எனக்கு அறிவுல இருக்கு. நான் அதை சந்தோஷமாக இருக்கும்படியுமா வைக்கணும், ஏன்னா அதுதான் என்னுடைய சந்தோஷமாகவும் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு அறிவுல இருக்கும். இதெல்லாம் அறிவு சார்ந்த விஷயங்கள். இப்ப அவனுடைய அறிவானது தெளிவாக இருக்கிறது இல்லையா? அவனுடைய அப்படிப்பட்டவர்களுடைய யோகக்ஷேமத்தை நான் பாத்துக்கிறேன்ப்பா. அவன் எதையும் என்னை கேட்டு வந்து நிக்கவே வேண்டிய அவசியமே கிடையாது. முன்னாடியே சொல்லியிருந்தேன், யோகம் என்றால் ஒன்றை சம்பாதிப்பது, க்ஷேமம் என்றால் அதை பாதுகாப்பது. பொதுவாக நாம எல்லாரும் பொருளையோ அல்லது புகழையோ அல்லது உறவையோ ஏதோ ஒரு விஷயத்தை சம்பாதிக்கிறதுல நம்ம தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கோம். என்ன காரணம்னா, அதெல்லாம் தான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த சம்பாதிச்ச அந்த பொருளையோ அல்லது உறவையோ அல்லது புகழையோ பாதுகாக்கிறதுக்கு அதை விட ஜாஸ்தி பிரயத்தனம் பண்றோம். எல்லா உறவையும் நம்ம பாதுகாக்கணும்னு முயற்சி பண்ண வேண்டியதா இருக்கு. தானா அது உறவு வளராது. எல்லாத்துக்கும் நாம ஒரு முயற்சி பண்ணணும். வளர்றதுக்கு முயற்சி, அப்புறம் அந்த உறவை பாதுகாக்கிறதுக்கு ஒரு முயற்சி. இது ரெண்டு தான் மனுஷன் வாழ்க்கையில பெரும் பிரயத்தனமாக ஓடி 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 பண்ணி கொண்டிருக்கான். இத பிராடா கிளாசிஃபை பண்ணா இவ்வளவுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய தேடலும், தேடிய பொருளை பாதுகாக்கணும், இவ்வளவுதான் வாழ்க்கை. நீங்க இதை எதுக்கு வேணாலும் போட்டு பார்த்துக்கலாம். சின்ன வயசுல படிப்பு கிடைக்கணும் படிப்பு கிடைக்கணும் படிப்பு கிடைக்கணும்னு ஓடுன்னு ஓடுறான். இந்த ஸ்கூல்ல கிடைக்குமா, அந்த ஸ்கூல்ல கிடைக்குமா, அந்த காலேஜ் நல்லா இருக்குமா, பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா, எனக்கு அங்கேருந்து ஹையர் ஸ்டடிஸ் போக முடியுமா, இப்படின்னு அவனுடைய தேடல் இருந்து கொண்டே இருக்க அதை சம்பாதிக்கிறான், படிப்பை சம்பாதிக்க. இந்த படிப்பினால் கிடைத்த அந்த அறிவு அதை பாதுகாத்து வைத்துக் கொண்டு அவன் வேலையை தேடுறான். வேலையை பாதுகாக்க வேண்டியிருக்கு, அதுக்கப்புறம் வாழ்க்கையை தேடலாம். வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டியிருக்கு, அதுக்கப்புறம் மேற்கொண்டு அந்த வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய சுகங்களுக்காக தேடணும். அந்த சுகங்களை பாதுகாக்கிறதுக்காக வாழ்க்கை பூரா ஓடுறான். இதான் பண்ணிட்டு இருக்க, வேற ஒரு வேலையும் பண்றது இல்லை, இதைத்தான் பண்ணிட்டு இருக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா, எப்ப உனக்கு இறைவனும் நீயும் வேறு அல்லங்கிற அறிவானது ஏற்படுகிறதோ, அந்த அறிவோடு கூட இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த புத்தி பூராவுமே இறைமயம் ஆயிடும். வேற இல்லையே, இன்னொன்னு பார்க்க முடியாது, இன்னொன்னா ஒண்ணுக்கு பார்க்க முடியாது, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு பார்க்கறதுல அந்த செகண்ட் ஆப்ஜெக்ட்ங்கிறதே தெரியறது. எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு புரியறச்சே
அவனுக்கு இன்னொன்னு ஒரு கிளாசிஃபை ஆனா தானே அது எனக்கு வேணும்னு கேட்க முடியும். அப்படி கேட்கறதுக்கான ஒரு விளைவே இருக்காது. அந்த அளவுக்கு மனசு அப்சார்ப் ஆகும். இதெல்லாம் பேசறச்சே புரியறாப்புலதான் இருக்கும். பிராக்டிகாலிட்டி நம்மளோட மைண்ட் அப்படி இருக்கான்னு நம்ம நிறைய திரும்ப 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 நம்ம மனசை வந்து சோதனை பண்ணிக்கொண்டே இருக்கணும். இருக்கியா, அந்த மாதிரி இருக்கியா இருக்கியா அப்படின்னு. நமக்கு ஏற்படக்கூடிய வாழ்க்கையின் அனுபவங்கள் நமக்கு காமிச்சிடும் இருக்கோமா இல்லையா அப்படின்னு. யாருக்கும் இன்னொருத்தருக்கு சொல்ல வேண்டாம், நேத்திக்கு இதெல்லாம் இருந்தது, நான் அந்த நேரத்துல என் மனசு இப்படி இருந்தது அப்படின்னு இன்னொருத்தருக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டும். உள்ளேயே தெரியறதே நமக்கே, இருக்கோமா இல்லையா, நமக்கு வேற்றுமை உணர்ச்சி இருக்கா இல்லையா, இந்த வேற்றுமை உணர்ச்சியினால நம்ம மனசு சஞ்சலப்பட்டுதா இல்லையா, இந்த சஞ்சலங்கள்னால நமக்கு மனசு வந்து பகவத் சிந்தனையிலிருந்து நழுவினதா இல்லையா. நான் வந்து ஈவன் இதை கூட சொல்ல மாட்டேன், ஏன்னா சஞ்சலப்படுறதுனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. ஒரே பிரச்சனை தான், எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரம் அனவரதமும் இறை சிந்தனையில இருன்னு பகவான் சொல்றாரே, அதை என்னால பண்ண முடியல இல்லையா. நான் அந்த உறவினுடைய பிளஸ்ஸோ மைனஸோ அல்லது அந்த பொருளினுடைய பிளஸ்ஸையோ மைனஸையோ, என்னுடைய புகழோட பிளஸ்ஸையோ மைனஸையோ நினைத்து கொண்டே இருக்கேனே. அப்ப நான் அதை நினைக்கிறப்போ நான் எப்படி இறைவனை நினைக்கிறது? இத நினைக்க கூடாது. நீ என்ன மாத்திரம் வேற எதையும் நினைக்காது. எங்க என்ன காரியம் பண்ணி கொண்டிருந்தாலும் நீ என்னை தவிர வேற எதையும் நினைக்காதே. அப்படி இருந்துட்டா அப்படின்னு சொன்னா, அப்படி இருக்கக்கூடிய நினைக்காதேங்கிறது இங்க இருக்கிற ஸ்லோகத்தினோட பொருள். அப்படி இருப்பவனுக்கு அப்படின்னு சொல்றாரு. பஷ்யன்னு, சுண்வன்னு, சுசன்னு, ஜிக்னன்னு எல்லாம் நம்ம வந்து இதுல பார்த்துட்டோம். 5வது அத்தியாயத்துல ஞானி இப்படித்தான் இருப்பான். எல்லாம் பண்ணிட்டு கொண்டிருந்தாலும் அனவரதமும் அவனுடைய எண்ணமானது அந்த பூர்ணத்தினுடைய எண்ணத்திலேயே இருக்கும். பூர்ணமாகவே தன்னுடைய மனதை வைத்துக் கொண்டிருக்கிறான், புத்தியை வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கிறவன் நிச்சயமா நேச்சுரலா வந்து எனக்கு இது வேணும் கொஞ்சம் கொடுக்குறீங்களான்னு கேட்க மாட்டான். ஆறாவது ஒருத்தர் அதை கொண்டு வந்து அவனுக்கு தேவையான சமயத்துல கொடுத்துருவாங்க. தாகமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஏதாவது குடிக்கணும் போல இருக்கும், ஒருத்தர் எடுத்துட்டு வருவாங்க அவங்களுக்கு, நான் உங்களுக்காக கொண்டு வந்தேன் இந்தாங்க அப்படின்னு. அது அவன் முன்னாடி பேசியிருக்க மாட்டான், இது எனக்கு கொண்டு வா, இதை பண்ணு, அதெல்லாம் பேசியிருக்க மாட்டான். ஆனா இறைவன் அந்த மனசுல புகுந்து அவனுக்கு இதை கொண்டு கொடு அப்படின்னு அவனுக்கு சரியான சமயத்துல தாக சாந்திக்கான என்ன வேணுமோ அந்த பதார்த்தம் அவனுக்கு வந்து சேரும். ஒவ்வொரு விஷயம் அப்படி. உதாரணத்துக்கு ஒன்னு சொல்றேன், அவ்வளவுதான். அது மாதிரிதான் அவனுடைய எந்த சூழ்நிலையிலும், இக்கட்டோ இல்ல சாதாரணமோ எதுவாக இருந்தாலும் பகவான் ஒரு கேரண்டி கொடுக்கிறாரு, ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ. அவ்வளவுதான். நம்ம நம்புறோமா அப்படின்னு கேட்டா யாருமே நம்புறது கிடையாது. அதான் பிரச்சனையே என்ன அப்படின்னா, இந்த உயர்ந்த கேரண்டிஸை யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த கடையில கொடுக்குற வாரண்டியும் கேரண்டியும் நம்பி அந்த ஸ்லிப் எடுத்து பத்திரமா பீரோக்குள்ள வச்சு பொருளே அடிஞ்சு உடைஞ்சு அதை வந்து இஎம்பித்தர பேரிச்சம்பழத்துக்கு போட்டாலும் போடுவோம், வாரண்டி ஸ்லிப் அப்படியே கிடக்கும். என்ன பிரயோஜனம்? கீதையில கொடுக்கக்கூடிய கேரண்டிய நம்ம நம்புறது. இதை நம்பினா நமக்கு சதா முக்த நிலையில நம்ம இருக்க போறோம். நம்ம ஏன் சொல்றாரு பகவான் உன்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு ஏன் சொல்றாரு? ஏன்னா நீ அதுக்குதான் அல்லாடுற கிடந்து இந்த பிறவியை எடுத்ததுல இருந்து நீ இதுக்கே அல்லாடி கொண்டிருக்கிறாய். போதும் நீ அல்லாடின. நீ இப்ப படிச்சுட்டே இல்லையா, இதை புரிஞ்சுட்டே இல்லையா, எல்லாம் ஒண்ணுதான் ஏக்கம்தான் அப்படின்னு புரிந்து கொண்டா இல்லையா, அந்த ஏகாத்ம பாவத்துல அப்படியே நின்றுடும். அதுல இருந்தா என்று சொன்னால், உன் மனம் என்னில் லயித்தது என்று சொன்னால் எனக்கு கமிட்மெண்ட் ஆயிடுது. ஐ ஹாவ் டு டூ யுவர் ஒர்க். வேற ஆப்ஷனே இல்லை எனக்கு. பெரிய செலவு ஒண்ணு இருக்கும், என்ன பண்றது அப்படின்னு அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவனுக்கு போய் விளைவு கிடையாது, போய் சம்பாதிச்சுட்டு வரணுங்கிற விளைவு கிடையாது. இதே போய் ஒரு நாமத்தை சொல்லுவோமா, ஒரு சோகத்தை படிச்சுட்டு இருப்போமா, இன்னைக்கு இந்த இதை சிந்திப்போமா, அப்படித்தான் அவனுடைய எண்ணங்கள் போறது. அவனால போய் ஒரு காரியமும் பண்ண முடியல, காரியம் கை நழுவி போய் விட்டது. அப்ப என்ன பண்றது? யார் பண்ணுவா அத? அப்பனா பகவானே பண்ணுவார். அவனுக்கு தேவையான திரவிய சம்பாதனை எல்லாம் தானா வந்து சேரும். யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து கொடுப்பார். அந்த யாரோ ஒருத்தர் கொடுக்கறத வச்சு அவன் வேலையை முடிச்சிருவான், அவ்வளவுதான். இதைத்தான் பகவான் சொல்றார், நான் உனக்கு பண்றேன். எப்படி வரும்? ஹவு கேன் யூ டூ இட்? சொல்லு அந்த ஆள் யாருன்னு அப்படின்னு கேட்க கூடாது, கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு நன்றாக தெரியும், இந்த ஓவரால் பிக்சர் அவருக்கு நல்லா தெரியறது, யார எந்த வேலைக்கு எப்படி. அதுக்குதான் அவருக்கு வாலறிவன்னு பேர் வச்சது இல்லையா. நாம அந்த வாலறிவனையே சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாலே போதுமானது. அனன்ய பாவத்தோடு நானும் அந்த வாலறிவனும் வேறு வேறு அல்ல,
ஒன்றுதான், இருப்பது ஒன்றே, அது இறைவனே, அந்த இறைவனே நான் அப்படின்னு அந்த ஒரு ஆழ்ந்த சிந்தனா இது இருந்ததுன்னா மட்டுமே போதுமானதுங்கிறார். அப்புறம் தான் சொன்னார் அவர், சரி மத்தவங்கெல்லாம் நிறைய வேற்றுமைப்படுத்தி அந்த தேவதைகளை வணங்குறாங்களே இல்லையா? வணங்காம இல்ல, சகாம பக்தியோடு கூட இந்த நிஷ்காம பக்திங்கிறது எப்ப ஏற்படும் அப்படின்னு சொன்னா, இந்த அனன்ய பாவம் ஏற்படும் போதுதான் அந்த நிஷ்காம பக்தியானது ஏற்படுகிறது. ஆனா இந்த ஆர்த்த பக்தி, அர்த்தார்த்த பக்தி, அவர்கள் எல்லாம் கூட ஏதோ ஒரு காரியத்திற்காக அந்த இறைவனை வழிபட்டு கொண்டே இருக்கிறார்கள். அந்நிய தேவதா பக்திஹி அப்படின்னு சொன்னார். இறைவனை தனக்கு வேறாக எண்ணி பக்தி பண்ணுவது. அப்படி பக்தி பண்ணும்போது கூட அவன் அறியாமலேயே அவன் தன்னையே தான் பக்தி பண்ணி கொண்டிருக்கிறான், என்னையே பக்தி பண்ணுகிறான். இங்க வார்த்தை மாமேவ அப்படின்னு இருக்கு. மாமேவ அப்படின்னு சொல்லும் பொழுது என்னையே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த என்னையே தன்னை அன்றி வேறு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லோகங்கள்லாம் தான் முக்கியமா சுவாமி ஓங்காரானந்தரோட ஸ்பெஷல் டச் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். இதுல இருக்கக்கூடிய பத உரைகள், இதுல இருக்கக்கூடிய விளக்கங்கள் இருக்கே, இதை எப்படி வேணும்னாலும் நீங்க இதுலதான் நிறைய துவைத்தமா சொல்லலாம், அத்வைத்தமா சொல்லலாம், விசிஷ்ட அத்வைத்தமா சொல்லலாம், இதெல்லாம் எப்படி வேணாலும் இன்டர்பிரேட் பண்ணலாம். ஆனா என்ன பர்பஸ்க்கு படிக்கிறோம்னா, இந்த ஐக்கிய போத வாக்கியங்களை உணர்ந்தவனை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். நிஷ்காம பக்தி ஐக்கிய போத வாக்கியங்களை உணர்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? அதனால இதை உணரும் பொழுது இந்த வேற்றுமை உணர்ச்சி இல்லாத, வேறு வேறு என்று எண்ணாத ஏக்கத்தை புரிந்து கொண்டவனுக்கு என்ன கிடைக்கும்? அப்ப அவன் என்ன பண்றான்னா, வேறு வேறுன்னு அவன் நினைச்சு பண்ணா கூட ஏக்கம் தான் இருக்குங்கிறதுனால, ஏக்கம் ஒண்ணுதான் இருக்குங்க, நீயாதான் பிரிச்சிருக்க, திருப்பி நீயாதான் முருகன்னு பிரிக்கிற, நீயாதான் கணபதினு பிரிக்கிற, ஷண்மதங்கள் நீயாதான் பிரிக்கிற, ஏன்னா உன் வசதிக்காக பிரிச்சுக்கிற. அங்க இருக்கிறது பிரம்மம் ஒன்றுதான். பல்வேறு ரூபங்களாக அந்த இறைவன் தனித்தனியாக காட்சிப்படுத்திக் கொள்கிறாய். உனக்காக வேண்டி நீ அப்படி பண்ணிக்கிற, ஏன்னா எனக்கு இந்த ரூபத்துல லயிக்க முடியறதுன்னு நீ பண்ணிக்கோ, பரவாயில்ல. ஆனா அறியாமலே கூட நீ என்ன செய்கிறாய் என்றால் அந்த ஒன்றைத்தான் நீ பூஜித்து வருகிறாய் அப்படின்னு அந்த ஒன்றுதான் இருக்கு. அந்த ஒன்றை நான் என்று நீ அறிந்து கொண்டு பூஜிக்க வேண்டும். அப்படி இதுல என்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி பூஜனை பண்ணா உங்களுக்கு என்னங்க, ஏதோ ஒண்ணு பூஜை பண்றேனா இல்லையா, சாமியே இல்லைங்கிறான், நான் ஏதோ ஒண்ணு பண்றேனா இல்லையா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? எதுக்கு இவ்வளவு சொல்லணும் அதுக்கு அப்படி? இப்படி அந்த நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் அறம் அப்படிங்கிறது சொல்றோம். இந்த அறத்தை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அறம்ங்கிறது நான் செய்ய வேண்டிய சடங்குகள், அந்த சடங்குகளில் என்னுடைய கடமைகள். இந்த பக்கம் நான் செய்ய வேண்டிய சடங்குகளில் என்னுடைய பண்புகள், என்னுடைய பாவனைகள். இந்த எதை வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணலாம். சடங்குல கூட நீங்க ஒரு 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 விஷயத்த, ஒரு மந்திரத்தை தப்பா சொல்லிட்டா கூட அதுக்கு பிராயஷ்சித்தம் அது இதுன்னு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கலாம். ஆனா இந்த பண்பும் பாவனையும் பிராயஷ்சித்தமே கிடையாது. நீ கரெக்டா பண்ணினாதான் அந்த பாவனைக்கேற்ற பலன் தான் கொடுக்கிறார் பகவான். அப்ப இந்த பாவனைங்கிறத எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது, நான் என்ன ஆட்டிடியூட்ல பண்றேன், ஒரு காரியமும் அப்படிதான். நான் ஒருத்தர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்னோட மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி இருக்கு, ஒரு இது இருக்கு, ஒரு அக்கறை இருக்குன்னா என்னோட வார்த்தைகள்ல அது வெளிப்படும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு எந்த விதமான ஒப்பீனியனும் இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகள் வெளிப்படும். உள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியிடுது. சுவாமி கிட்டயும் அப்படிதான். நம்ம சும்மா இந்த நான் இது பண்ணல அப்படின்னு எவ்வளவு நாள் நடிக்க முடியும் ஒருத்தரால? அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு யாருமே நடிக்கவே முடியாது. அதனால பாவனைகளுக்கு சாஸ்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதுல இங்க என்ன சொல்றேன்னா, நீ தெரிஞ்சு பண்றியோ தெரியாம பண்றியோ எப்படி பண்ணாலும் சரிப்பா, நீ என்னைத்தான் வணங்கி கொண்டிருக்கிறாய். அந்த இடத்துல என்னைங்கிறத பிராக்கெட்ல உன்னைன்னு சேர்த்துக்கோங்க. மாமேவ அப்படின்னா வேற இல்லையே, அதனால நீ நான் என்ற வேறுபாடு கிடையாது அப்படிங்கிறத அங்க சொல்ற. 24ல என்ன சொன்ன, இந்த 23 தான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நான் தானே எல்லா இடத்துலயும் இருக்கேன். போக்தாரம் யஜ்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம். நான் தானே எல்லா இடத்துலயும் போக்தாவாக இருக்கிறேன். நானே தானே பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி. அங்கேயும் நம்ம தானே பார்த்தோம், எல்லாமே ஒன்றுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கேயும் அதே சொன்னார், அகம் கி சர்வ யஜ்ஞானாம் போக்தா. நான் தான் எல்லா யஜ்யங்களிலும் அதை வாங்கிக் கொள்பவனாக இருக்கிறேன்.
அப்ப எப்படியா இருந்தாலும் என்கிட்டதான் வருது அது. நானும் ஏக்கமா இருக்கேன். நான் அபிண்ணமாக இருக்கிறேன். நான் சர்வத்திர இருக்கிறேன். நான் சர்வகதமாக இருக்கிறேன். எல்லா லட்சணமும் ஒண்ணுதான். ஜீவனுக்கும் சரி, ஈஸ்வரனுக்கும் சரி, இந்த ஐக்கியம்ங்கிற விஷயத்துல ஸ்வரூப லட்சணத்துல டிஃபரன்ஸே கிடையாது. அப்ப நான் ஒண்ணுதான், ஏக்கமா இருக்கேன். நான் தான் எல்லா யஜ்யங்களிலும், அனைத்து யஜ்யங்களிலும் அதை ஏற்றுக்கொள்பவனாக நான் தான் இருக்கிறேன். தலைவனாகவும், யஜ்யத்தின் தலைவனாகவும் நான் தான் இருக்கிறேன். யாருக்காக செய்யப்படுகிறது, யார் ஏற்றுக்கொள்கிறார்கள், யார் செய்கிறார்கள், எல்லாமே நான் தான்ப்பா. ஒன்னும் டிஃபரன்ஸே கிடையாது. இத தத்துவத்தக புரிஞ்சு கொள்றது கிடையாது. என்னை உள்ளது உள்ளபடி இந்த பாவத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடியவர்கள் நழுவுகிறார்கள். அவர்கள்தான் செவந்தி அப்படிங்கிறார். ஏன் செவந்திங்கிறார்? எண்ணத்துல இருந்து நழுவுகிறார்கள். எண்ணத்துல இருந்து நழுவுகிறார்கள்னா இந்த பிறவியின் பயனை அடையாமல் நழுவுகிறார். பிறவியின் பயன் என்ன? முக்தி தான் பிறவியின் பயன். இந்த முக்திக்கு அவர்கள் எட்ட முடியாமல் அவர்கள் சொர்க்கம் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துடுறாங்க. ஸ்ரீனே புண்ணியே மத்தியலோகம் விசந்தி அப்படின்னு ஏன் சொன்னார்? நீ பண்ற நல்ல காரியங்களுக்காக நீ யஜ்யம் பண்றிருக்க. உன்னை சும்மா விட்டுற முடியுமா? யஜ்யம் பண்ணதுனால அந்த யஜ்யத்தின் பலனான சொர்க்கலோகத்தை உனக்கு கொடுத்துதான் நான் கொடுத்துடுவேன். ஆனா நீ என்ன என்ன ஆட்டிடியூட்ல யஜ்யம் பண்றனா, நீ வேற நான் வேறங்கிற ஆட்டிடியூட்ல நீ யஜ்யம் பண்ற. அதனால நீ என்ன பண்றனா, எனக்கு சொர்க்கத்துல நிறைய போகங்கள் அனுபவிக்கணும், அதுக்காகத்தான் இந்த யஜ்யம் பண்றேன்னு நீ என்ன பண்ற? ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிற. அந்த சங்கல்பம் பண்ணி கொண்டு நீ பண்றதுனால, ஓ நீ வேற நான் வேறயா, அதான் உன் ஆட்டிடியூடா, அப்ப போ சொர்க்கத்துக்கு அப்படின்னு நானும் உனக்கு அனுப்பிச்சு விட்டுடுறேன். காஞ்சந்த கர்மணாம் சித்திம் யஜந்த இக தேவதாக க்ஷிப்ரம் ஹி மானுஷம் லோகே சித்திர் பவதி கர்மஜ். போ அனுப்பு, மேல போ. மேல போய் நீ சொர்க்கலோகம் எல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டு பின்னாடி உனக்கு புண்ணியம் போன உடனே என்ன பண்ணுவ? நீ கீழே வரும். நீ கேட்டதான் நான் கொடுத்துருக்கேன், நானா ஒண்ணு கொடுக்கவே இல்லை. அதுதான் இங்க பகவான் சொல்றேன். அவன் என்ன இப்ப உள்ளபடி புரிஞ்சிருந்தானா என்ன கேட்டிருப்பான்? நான் யஜ்யம் எல்லாம் பண்றேன், சொர்க்கம் வேணும் அது வேணும்லாம் இல்ல, உன்னை தெரிஞ்சுக்கணும், நீ வேணும் எனக்கு, உன்னை தவிர வேற வேண்டாம் அப்படின்னு அவன் பண்ணியிருந்தான் அப்படின்னா என்ன பண்ணுவார் பகவான்? தன்னோட சேர்த்து இருப்பார். தான் எங்க இருக்கார்? சர்வத்திர இருக்கார். எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய பரிபூரண ஆனந்தமாக இருக்கிறார். அவனும் ஆனந்தமாக இருப்பான். அவ்வளவு. இதை நான் கொடுக்குறேன், ஆனா நீ கேட்க மாட்டேங்கிறியே. என்கிட்ட இருக்கு, நான் கொடுக்க மாட்டேன்லாம் சொல்லல, ஆனா நீ கேட்க மாட்டேங்க. அதான் பிரச்சனை இப்போ. அதனால அடுத்தது பார்க்கலாம். இப்ப 25ல இருந்து 24ல இப்படி சொல்லிட்டாரு அவர். அவன் ஏன் செவந்தி அப்படின்னு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அவர் சொல்றது என்ன அப்படின்னா, தத்வேன அபிஜானந்தி அதக தே செவந்தி. அவன் சரியா புரிஞ்சுக்கல, அதனாலதான் அவன் கீழே வரான். அவன் சரியா புரிஞ்சுக்காதது எப்படி அப்படின்னா, அவனுடைய கோரிக்கை அப்படி இருக்கிறது. சரியா புரிஞ்சிருந்தானா அவனுடைய கோரிக்கை ஒரு குறிப்பிட்ட பலனாக இருக்காது. நம்ம எப்ப ஒரு குறிப்பிட்ட பலனை அங்க கேட்கிறோம், அப்பவே நாம திரும்ப வரப்போறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பலனே எனக்கு வேண்டாம், நான் செய்யறது என்னுடைய கடமையாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன், பலனெல்லாம் நாங்க எதிர்பார்க்கவே கிடையாது. நிஷ்காம பக்தி இருக்கக்கூடியவனுக்குத்தான் நிஷ்காம பக்திங்கிறது. இந்த ஆங்கிள், இந்த இடத்துல என்ன ஆங்கிள் சொல்றார் பகவான் அப்படின்னு சொன்னா, இறைவனை அன்றி நான் வேறொன்றை கேட்கப் போவது இல்லை. எனக்கு இறைவன் ஒருவன் தான் எனக்கு வேண்டும். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப சொன்னார் இல்லையா? அந்த ஜிக்ஞாசுவானவன் இறைவனை அறிய வேண்டும் என்று கேட்கிறான். அவனுக்குத்தான் இந்த ஞானம் முக்திக்கான ஒரு முக்தி பலனை அவனுக்குத்தான் கொடுக்கும். அதனால ஜிக்ஞாசு ஆனாத்தான் அவன் முமுட்சுவே ஆக முடியும். இந்த ஜிக்ஞாசு முமுட்சுவே ஒரு ஒரு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். எனக்கு முமுட்சுத்துவம் இருக்கு அப்படின்னா, நான் முதல்ல பிரைமரியா எனக்கு ஜிக்ஞாசுத்துவம் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் இருந்ததுனாதான் நான் முக்தியை அடைய வேண்டும் என்ற ஆர்வமும் எனக்கு இருக்கும். இது ரெண்டும் ஒண்ணுக்கொண்டு கூட கூட சேர்ந்து போகக்கூடிய விஷயங்களாக இருக்கு. அதனால பகவான் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, என்னை தெரிந்து கொள்ள வேண்டும், என்னையே அவன் லட்சியமாக கொள்ள வேண்டும்னு அவன் கேட்டான்னா அதை தாராளமா கொடுப்பேன்ப்பா. ஆனா அவன் என்ன கேட்கிறான்னா, நான் படைத்திருக்கக்கூடிய இந்த மாயா விஷயங்களுக்குள்ள அவனுடைய மனசு போய் அதுலதான் அவன் ஈர்க்கப்படுகிறான். உலகத்துல பூலோகத்துல இருக்கிறதெல்லாம் கூட விட்டுட்டு அவன் சொர்க்கத்தை கொண்டா அப்படின்னு கேட்கிறான். சரின்னு கொடுத்தா அந்த சொர்க்கத்துல இருந்து புண்ணியம் தீர்ந்த உடனே மறுபடியும் பழையபடிக்கு பூமிக்கு அவன் திரும்பி வந்து விடுகிறான். அதனாலதான் அவர் தேஜ் செவந்தி அப்படின்னு சொல்லு. அடுத்தது பார்க்கலாம்.
25வது ஸ்லோகம் இன்னைக்கு படிக்கணும். யாந்தி தேவவ்ரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ருவ்ரதாः பூதானி யாந்தி பூதேஜ்யோ யாந்தி மத்யாஜினோபி மாம். தேவவ்ரதா தேவர்களை வழிபடுபவர்கள், தேவான் தேவர் உலகங்களை யாந்தி அடைகிறார்கள். பித்ருவ்ரதாக பித்ருக்களை வழிபடுபவர்கள், பித்ரூனு பித்ருக்களின் உலகங்களை யாந்தி அடைகிறார்கள். பூதேஜ்யாக பூதங்களை வழிபடுபவர்கள், பூதானி பூதங்களின் உலகங்களை யாந்தி அடைகிறார்கள். மத்யாஜினக அபி என்னை வழிபடுபவர்களோ எப்படி வழிபடுபவர்கள்? நிஷ்காம பக்தி, அபேத ஈஸ்வர ஞானத்துடன் கூடிய பக்தி. மாம் என்னை யாந்தி அடைகிறார்கள். தேவர்களை வழிபடுபவர்கள் தேவர் உலகங்களை அடைகிறார்கள். பித்ருக்களை வழிபடுபவர்கள் பித்ருக்களின் உலகங்களை அடைகிறார்கள். பூதங்களை வழிபடுபவர்கள் பூதங்களின் உலகங்களை அடைகிறார்கள். என்னை வழிபடுபவர்களோ, என்னை வழிபடுபவர்ங்கிறத பிராக்கெட்ல போட்டுக்கணும். நிஷ்காம பக்தி, அபேத ஈஸ்வர ஞானத்துடன் கூடிய பக்தி. அப்படி வழிபடுபவர்கள் என்னையே அடைகிறார்கள். இப்ப பகவான் இதை இன்னும் ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார். அகம் ஹி சர்வஜானாம் போக்தாச்ச பிரபுரேவச்சன்னு முன்னாடி சொல்லியாச்சு போன இதுல. நீ என்ன யாருக்கு பண்ணினாலும் சரியப்பா, நான் தான் அங்க புசிப்பவனாக இருக்கிறேன், அதை ஏற்பவனாக இருக்கிறேன். அதை அறியாதவன் தான் என்ன பண்றான்? இந்த அறிவை பெறாதவன் தான் மீண்டும் அவன் பிறந்து பிறந்து இந்த பிறவி சுழற்சியில மாட்டிக்கிறான். அப்படி மாட்டிக்கிறவன் என்ன பண்றான் தெரியுமா? ஏன் அவன் அறியாதவன்? அவன் அறியாதனால என்னெல்லாம் தப்பு பண்றான் அப்படிங்கறத இங்க சொல்றாரு. நமக்கு ஒரு கேள்வி வந்துரும். இப்ப பகவானுக்கு தெரியாதா மோட்சம் தான் அறுதி பயன்? தெரியாதா? அவர் தானே அறம் பொருள் இன்பம் வீடு எல்லாம் சொன்னதெல்லாம் புருஷார்த்தத்தை அவர் தானே சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு ஜீவனுக்கும், அதுவும் மனுஷ ஜென்மம் கொடுத்த ஜீவனுக்கு மோட்சம் தான் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாவே கொடுத்துட வேண்டியதானே. இதுக்கு என்னத்துக்கு இவ்வளவு இது பண்ணணும்? நாம உட்காந்து இதை படிச்சு அதை படிச்சு இதை புரிஞ்சுக்க வேற அவ்வளவு ட்ரை பண்ணி அதுக்கு அவ்வளவு டைம் கொடுத்து பண்ணணுமா? அவசியமா? ஏன் கடவுளுக்கு தெரியுமே, ஆம்னி பிரசன்ட் ஆம்னிஷியன்ட் காட் ஆச்சே, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்துறாரு அவர்? வை ஹி ஹாஸ் டு கிவ் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? ஏங்கிறத 2 காரணங்கள் சொல்றாங்க சாஸ்திரத்துல. ஒண்ணு இந்த 6வது அறிவை கொடுத்து, 6 அறிவு கொடுத்த மனிதன். 6வது அறிவுன்னு இதை எதை மீன் பண்றதுன்னா, இந்த மனதின் செயல் திறனத்தை 6வது அறிவாக மீன் பண்றது. மற்ற விலங்கு இனங்கள் இருக்கே, அந்த மனதின் செயல்திறன் 5 அறிவுல கொஞ்சம் வளர்ந்திருக்கும், 6வது அறிவுல முழுமை பெறுகிறது. இந்த முழுமை பெறும் பொழுது அதுக்கு விவேக சக்தி இருக்கு. எது வேணும் எது வேணான்னு டிசைட் பண்ற சக்தியை கொடுக்குறாரு பகவான். இப்ப மாடு இருக்கு அப்படின்னா, அது பசிக்கிறது அப்படின்னு சொன்னா அது அந்த இடத்துல புல் இருந்தாலும் சாப்பிடும், பேப்பர் இருந்தாலும் சாப்பிடும். இன்னைக்கு இருக்கிற மாடு பிளாஸ்டிக் பேப்பர் இருந்தா கூட சாப்பிடும், எதை இருந்தாலும் சாப்பிடும். ஏன்னா பசி ஒண்ணுதான் தெரியும், பசிச்சா சாப்பிடணும்னு தான் தெரியும். அது நல்ல ஃபுட்டா, அது 5 ஸ்டார் ஹோட்டல் ஃபுட்டா, அதுக்கு டேஸ்ட் இப்படி இருக்குமா அப்படி பார்த்து சாப்பிட தெரியாது. அதனாலதான் நாம நாம அதனாலதான் அதுக்கு நல்ல ஃபுட்டு கொடுக்குற பொறுப்பை பகவான் நமக்கு கொடுக்குறாரு. ஏன்னா நமக்கு தெரியும் இல்ல அதுக்கு எது கெடுதல் எது. நீ பிளாஸ்டிக்கை கொண்டு போய் போட்டியானா மாடு தெரியாம தின்னுடும். அதுக்கு வேணுங்கிறது ஒரு சாப்பாடு, அது வாயில அடைக்கணும், அது போய் தின்னுடும். அது அடையாது, உள்ள மாட்டிட்டு செத்து போயிடும். பாவம் யாருக்கு செய்யறதுன்னா நமக்கு தான் செய்யறது. ஏன்னா நமக்கு தான் அந்த அறிவை கொடுத்துருக்காரு பகவான். அசைடா சொன்ன இந்த விஷயத்த எதுக்குன்னா, இந்த அறிவினுடைய வித்தியாசம். இந்த அறிவை என்னன்னு சொல்றது அப்படின்னு சொன்னா ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்றோம். ஃப்ரீ வில்னா என்ன? நான் ஒரு விஷயத்த பண்ணணுமா பண்ண வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான சாய்ஸ பண்ணறதுக்கு எனக்கு பகவான் கொடுத்துருக்கார், இந்த புத்திய கொடுத்துருக்கார். புத்திக்கு வேலையே என்ன அப்படின்னா, நான் எது வேணும் வேணாம் அப்படிங்கறது டெசிஷன் மேக்கிங். அதுதான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. எல்லாத்துலயும் டெசிஷன் மேக்கிங் பிளேஸ் அ பிக் ரோல். இன்னைக்கு யாருக்கால காஃபி குடிக்கணுமா டீ குடிக்கணுமாங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு we make a decision, we decide everything. அந்த டெசிஷன் மேக்கிங் நமக்கு ஒரு ஃபேக்கல்டி, அது கொடுத்திருக்காரு பகவான். அதை கொடுத்திருக்கும் போது இது ஒரு பாயிண்ட். ஃப்ரீ வில்ங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். இந்த ஃப்ரீ வில்ல உபயோகப்படுத்திட்டா நாம எல்லா காரியத்தையுமே பண்றோம். ஒரு அர்த்தம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், காமத்தை இது அனுபவிக்கிறதாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் we make a decision. இதை நாம
அனுபவிக்கணும், இதை நம்ம சம்பாதிக்கணும், இதை நம்ம பாதுகாக்கணும், இப்படி பாதுகாக்கணுங்கிறதெல்லாம் டெசிஷன் பேஸ்டா இருக்கு. அது எந்த மனுஷனுமே நான் எனக்கு தெரியாது ஏதோ ஒண்ணு நடக்கட்டும் வேன் இப்படி உட்கார்ந்து இருக்கிறது கிடையாது. அது ரொம்ப மெச்சூரிட்டி வரும்போது ஞானிக்குத்தான் எது நடந்தாலும் நடந்து கொண்டு இருக்கட்டும்னு உட்கார முடியும். அது ஞானத்தினுடைய உச்ச நிலையில அந்த பர்சனல் டெசிஷன் மேக்கிங் நின்னு போயிடுறது. ஆனா அது வரைக்கும் நீங்க எல்லா டெசிஷன்ஸையும் நாம தான் பண்ணி கொண்டிருக்கோம் இல்லையா? அதுதான் ஃப்ரீ வில். அந்த ஃப்ரீ வில்ல பகவான் ஒரு ஃபேக்கல்ட்டியா கொடுத்திருக்காரு. அந்த ஃப்ரீ வில்ல புறந்தள்ளி விட்டு உனக்கு மோட்சத்தை இந்தா கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னு ஒரு பேச்சுக்கு வச்சு கொண்டால் கூட, நான் கொடுக்கிறேன்னு ஒரு விஷயத்த ஒருத்தர்ட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னாக்க, அந்த கொடுக்கறத ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற இன்னொரு ஆக்ஷன் அங்க ஏற்படுறது. நான் கொடுக்கறத ஏற்கலாம், ஏற்காமல் மறுக்கலாம் அப்படிங்கிற சாய்ஸ் அகைன் அங்க வருது. இப்ப பகவான் மோட்சத்தை வாங்கப்பா எல்லாரும் இன்னைக்கு ஏங்கிற பேர் இருக்கிறவங்க எல்லாம் வாங்க கோயிலுக்கு வரிசையில உட்காருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் மோட்சம் அப்படி கொடுத்தாருன்னா எல்லா இருக்கிற நேம்ல இருக்கிறவங்க எல்லாரும் வந்துருவாங்களா? என் வேலை இல்ல இவனுக்கு ஏதோ கொடுக்குறேங்கிறான், ஐயோ இது சரியான இருக்கேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போலாமா இல்லையா? சோ அகெயின் ஹி ஹாஸ் அ ஃபேக்கல்டி ஆஃப் டெசிஷன் மேக்கிங். வேணும்னா வாங்கிக்கலாம், வேணாட்டா வேண்டான்னு சொல்லணும். அப்ப அகைன் செகண்ட் பாயிண்ட்ல என்னன்னா, என்னோட டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி எனக்கு இருக்கு, நான் மோட்சம் வேணும்னு சொல்லலாம் வேணாம்னு சொல்லலாம். சாய்ஸ் கொடுத்துருக்காரா இல்லையா? அதனாலதான் உலகத்துல எத்தனையோ பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் பகவத்கீதை படிச்சு முக்தியை அடையிறது கிடையாது. அத்தனை பேரும் சாஸ்திரத்துல ஈடுபாடோட இருக்கிறது கிடையாது. அதனாலதான் உலகத்துல இது இன்பத்தை அனுபவிப்பதற்கு எவ்வளவு கடை இருக்கோ அதுல 1% கூட இருக்காது ஒரு சத்சங்கத்துக்கான இடம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல சத்சங்கம் நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு 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 5 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல ஒரு 100 பேர் அங்க உட்கார்ந்து இருந்தா பெரிய நம்பர் அது. ஆனா அந்த 5 லட்சம் பேருமே இன்பத்திற்கு ஆசைப்படக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். சோ இந்த ஃப்ரீ வில்லும் இந்த சாய்ஸும் எதை நோக்கி போகிறதோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும். அதனால பகவானால டைரக்டா இந்தாப்பா வச்சுக்கோ மோட்சம் அப்படின்லாம் கொடுக்க முடியாது. கற்பகமரம் கனல் புனல் மூன்றும் தன்னை அடைந்தவர் வறுமையும் தாகமும் சீதமும் தவிர்த்து ஆடும் கைவல்ய ரமணி. நாம தான் போய் கேட்கணும். அந்த ஃப்ரீ வில்ல வைத்துக்கொண்டு நாம புரிஞ்சுக்கணும், இந்த பிறந்து இறக்கக்கூடிய இந்த சுழற்சி நமக்கு இன்பத்தை கொடுக்கிறதா? உண்மையிலேயே அது இன்பம் தானா? அந்த இன்பம் நமக்கு சாஸ்வதமான இன்பமாக இருக்கிறதா? மாணிக்க வாசகரும் திருவாசகத்துல விவரிப்பார் இந்த கர்ப்பத்தினுடைய கொடுமைகளை. நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த கர்ப்பவாசம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கொடுமை. ஒரு ஜீவனுக்கு இருக்கிறதுலயே பெரிய கொடுமை இந்த கர்ப்பவாசம் தான். ஃபர்ஸ்ட் அதைத்தான் அது அனுபவிக்கிறது. என்ன பண்ண செவந்திங்கிறார் பாருங்க, செவந்த் நழுவுகிறான். நழுவி எங்க வரான்? நேரம் ஒரு கர்ப்பத்துல மாட்டிக்கிறான். அந்த கர்ப்பத்துல அவன் படாத பாடுபடுறான். மல மூத்திர விசர்ஜனங்களுக்கு நடுப்புற, புழு பூச்சிகளுக்கு நடுப்புற அவன் முண்ட முடியாம முனைய முடியாம அவன் 10 மாசம் காராகிரக வாசத்துல அந்த ஜீவன் இருக்கிற. சாதாரணமா அப்படியே ரொம்ப ஹாப்பியா பெரிய பெட் எல்லாம் போட்டு உள்ள படுக்க வைக்கிற இடமும் இல்லை, அங்க வாய்ப்பும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய அந்த கர்ப்பவாசத்துல இருக்கிறச்சே அந்த ஜீவன் நினைக்குமா, பெரிய தப்பு பண்ணிட்டேன் பகவானே, நான் பண்ண பாவத்தினால நீ எனக்கு இதை கொடுத்துட்டியே, அட்லீஸ்ட் இனிமேலாவது வெளியில நான் இதை பண்ணாம இருக்கணும், என்னை காப்பாத்துன்னு அங்கேயே ஆரம்பிச்சிருமா அந்த ஜீவன் அது காப்பாத்தணும் அப்படின்னு. ஆனா அது அந்த அஜ்ஞானமானது என்ன பண்ணும்னா, பூமியை டச் பண்ண உடனே அதுக்கு போயிடும். கர்ப்பத்துல என்னெல்லாம் கஷ்டப்பட்டோம், என்னெல்லாம் பிரச்சனை வந்தது ஒண்ணு கூட ஞாபகம் இருக்காது. இங்க வெளியில இந்த ஒரு சுவாசம் எடுத்த உடனே இந்த உலகம் இந்த வாயை மயக்கி இங்க இருக்கிறதுல மூழ்கி போயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு பூர்வ வாசனைகள் எல்லாம் திரும்ப அது நூத்தன விவேகி உள்ளம் நுழையாது நுழையும் ஆதில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனா புருடனாவேன்னு அவன் திரும்ப ஒரு குருவை அடையிறதுங்கிறதுக்குள்ள அவன் படாத பாடுபட்டு கிக்கி சின்ன பின்னம் ஆய்கொண்டு இருக்கக்கூடியதாகத்தான் அந்த ஜீவன் இருக்கிறது. இது எல்லாமே பாகவதத்துல ஒரு சாப்டரே விவரிக்கிறது. எப்படி இந்த கர்ப்பம் அப்படிங்கிறது ஒரு கொடுமையான விஷயமாக நமக்கு இருக்கிறது. இங்க செவந்திங்கிறத நம்ம அந்த ஆங்கிள் புரிஞ்சுக்கணும். இப்படித்தான் நழுவுறான். நழுவி ஜாலியா உட்கார மாட்டான், நல்லா மாட்டிக்குவான். அதுதான் அவனுடைய நிலைமையா இருக்கு. இங்க இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அவர், இவனுக்கு இந்த ஃப்ரீவில் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரீவில் இருக்கச்ச இவன் என்ன பண்றான்,
நம்ம நிறைய யஜ்யங்கள்லாம் யாகங்கள்லாம் இந்த இந்திரன் தான் வந்து பெரிய சொர்க்கத்துக்கு அதிபதி. நாமளும் இந்திரனை வந்து நம்ம நல்லா காக்கா பிடிச்சு வச்சுட்டோம்னா இந்திரனுடைய ஊர்ல வந்து ஒரு இடம் கொடுப்பார். பாதி இந்திரன் சீட்டு கூட நமக்கு கிடைக்கதாலும் கிடைக்கலாம். அதுக்கேத்த மாதிரி மந்திரங்கள்லாம் இருக்கு. வாழ்க்கை பூரா நம்ம ஜம்முன்னு வந்து இந்திராய சுவாகா, அக்னேய சுவாகா, வருணாய சுவாகா எல்லாம் சொல்லி சொல்லி நம்ம வெறும் சுவாகா சுவாகா நம்ம நிறைய யஜ்யம் பண்ணுவோமே, தேவர்களை குறித்து நம்ம யஜ்யமா பண்ணி தீர்ப்போமே. அவன் டெசிஷன் எடுக்கிறான். ஹிஸ் ஃப்ரீ வில். அவனுடைய அவனுடைய மனசுல இருக்கக்கூடிய அவனுடைய டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி அவனை அதுக்கு நோக்கி தள்ளுறது. இப்படி ஒரு குரூப் இருக்காங்க அப்படிங்கிறார் பகவான். இந்த குரூப் என்ன பண்றாங்கன்னா தேவர்களை குறித்து யஜ்யம் செய்து கொண்டே இருக்கிறார். தேவர்கள் என்ன பண்ணப்பா நம்மளை பார்த்து பண்றான்ப்பா, பெரிய நமக்கு நம்மள வந்து எவ்வளவு இது பண்ற, நம்ம ஊர்ல ஒரு இடத்த கொடுப்போமே, இப்ப என்ன கொஞ்சம் நம்ம குறைஞ்சா போயிட போறோம், கொஞ்ச நாள் இருந்துட்டு போறான், புண்ணியம் தீர்ந்து உடனே அனுப்பி விட்டுருவோம், அவ்வளவுதான் அப்படின்னு அந்த அந்த சாங்ஷன் ஆயிடுறது. இந்த பண்ணிதான் சாங்ஷன் கொடுத்துடுறாரு. ஏன்னா அவர் முன்னாடியே சொல்லிட்டார் 4வது அத்தியாயத்திலேயே, நீ ஏ யதாமாம் பிரபத்தியந்தே தாம் சதைவ பஜாமியும், நீ என்ன கேட்கிறே கொடுத்துருவேன்ப்பா, நான் ரொம்ப சுலபம், நீ கேட்கறத நான் கொடுக்குறவனா இருக்கேன், அவ்வளவுதான். இங்கதான் ஃப்ரீவில் பிளே பண்றது, இங்கதான் அந்த ட்ரிக்கே இருக்கு. நான் தான் வந்து என்ன கேட்கணுங்கிறதுல புட்சல்தனத்தை வச்சுக்கணும். ஏன்னா போய் நின்ன உடனே பகவான் எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பாரு, தான் கொடுப்பாரு இல்லைங்கள. ஆனா இன்னதுதான் கேட்கணுங்கிறதுக்கு சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுக்கறதே, நான் உன்னை அன்றி வேறொன்று நினைக்காத வரத்தை கொடு. எதுக்காக நான் உலகத்தை நினைக்கணும், எதுக்காக எனக்கு பணம், எதுக்காக எனக்கு பொருள், நான் ஏதாவது ஒண்ணு சம்பாதிச்சேன்னா அதை யார் பாதுகாக்கிறது, என்னால முடியலப்பா பகவானே. நீங்க பாருங்க, ஒருத்தர் வீட்டுல அவங்க சம்பாதிச்ச காசுனாலதான் கடைசியில அவங்களுக்கு பிரச்சனையே வரும். வேற எதுனாலையும் பிரச்சனை வந்துடாது. அவங்க இருக்கிறச்சையும் சரி இல்லாதப்பவும் சரி, அவர்கள் என்ன விட்டு போயிருக்காங்களோ அதை வச்சுதான் எல்லா பிரச்சனைகளும் வருது. இருக்கிறச்சே வேற மாதிரி பிரச்சனைன்னா இல்லாதப்ப வேற மாதிரி பிரச்சனை எப்படியோ. ஆனா நம்மளோட யோகமும் க்ஷேமமும் நம்ம கையில இருந்ததுன்னா நமக்கு மகா பிரச்சனை தான். அது பகவான் கையில இருந்ததுன்னா எமக்கும் இல்லை, யாருக்கும் பிரச்சனையும் மத்தவங்களுக்கும் இல்லை. இதுதான் அங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அடுத்தது சொல்றாரு இதுல, பித்ருவிரதாக சில பேர் என்ன பண்றாங்க, இது ஒரு குரூப், தேவர்களை ஆசிரியக்கக்கூடிய ஒரு குரூப் இருக்கு. சில பேர் வந்து எப்ப பார்த்தாலும் பித்ருக்களுக்கு ஏதாவது பிரீத்தி பண்ணிக்கொண்டே இருக்கணும். இந்த தர்ப்பணங்கள்லயே 96 தர்ப்பணங்கள் இருக்கு. ஒரு வருஷத்துல ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய தர்ப்பணங்களோட எண்ணிக்கையே 96 தர்ப்பணங்கள் சொல்லியிருக்காங்க சாஸ்திரத்தில். ஷண்ணவதி தர்ப்பணம் அப்படி நிறைய எல்லா தர்ப்பணங்களையும் ஒண்ணு கூட விடுறது கிடையாது. எல்லா ரிச்சுவல்ஸையும், பித்ருக்களுக்குள்ள ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையும் பார்த்து 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 மாசம் பண்ற அமாவாசை தர்ப்பணத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் இந்த வருஷம் வருஷம் ஸ்ரார்த்தம் பண்றது எல்லாம் ரொம்ப ஸ்ரத்தையோட பித்ருக்களே எப்ப பார்த்தாலும் அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு குரூப். அவர்களுக்கு இந்த பித்ருக்கள்லாம் ரொம்ப பிரீத்தி ஆயிடுறாங்க. நம்ம பையன் இவ்வளவு நல்லா பண்றானே, ஸ்ரத்தையா கர்மா பண்றானே, அவனுக்கு நம்ம ஊர்ல இடம் கொடுக்கணும், நம்ம ஒரு இடத்த நம்ம ரிசர்வ் பண்ணி வைக்கணும். ஏன்னா பித்ருக்கள் லோகம் வந்து சுகமா இருக்கும், அங்கேயும் சுகம்தான் இருக்கு, எல்லா இடத்துலயும் சுகம்தான். இந்த தேவலோகம் சரி, பித்ருக்கள் லோகம் சரி, இது சந்திரலோகம் சரி. இப்ப இதுலயே பாக்குறோம் மகாத்மியத்துல, அயுதம் துருவம், நீ 10,000 வருஷத்துக்கு நீ சிரமா நீ வந்து அங்க இருக்கலாம் சந்திரலோகத்துல, அதுவும் ஒரு சொர்க்கலோகம். சொர்க்கலோகத்திலேயே நிறைய பட்டணங்கள்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அது மாதிரி பித்ருக்களையே ஆசிரியம் பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு பித்ருலோகத்துல ஒரு இடம் கிடைக்கிறது. இப்ப நான் சொன்னேன் உங்ககிட்ட, என்ன ஆட்டிடியூட்ல பண்றியோ அந்த பலனைத்தான் கொடுக்கிறார். நீ தேவர்களை பிரீத்தி பண்ணணும் என்று நீ ஒரு காரியம் பண்ணினா என்றால் தேவர்கள் பிரீத்தி ஆவார்கள், அதற்கான பலனை கொடுப்பார்கள். பித்ருக்களை பிரீத்தி பண்ணணும் என்று ஒரு காரியம் பண்ணினா என்றால் ஆட்டிடியூட் அதுவாக இருந்தது அப்படின்னு சொன்னா அது பித்ருக்கள் லோகத்திற்கு நாம போவோம். விருப்பம் இருக்கு நமக்கு அதுல அப்படின்னா அதுக்கு போயிடுவோம். அடுத்தது பூதேஜ்யாக, இந்த பூதங்களை வழிபடுபவர்கள். அண்டா காக்கசம் அபூகாவுக்கும் திறந்திடு சீசே மூடிடு சீசே, நம்ம இந்த படத்துல எல்லாம் பார்ப்போம். இப்பவும் நமக்கு நிறைய பேரை பார்க்கிறோம். சில தேவதைகளை உபாசனை பண்ணி, பூத தேவதைகள் எல்லாம் நிறைய இருக்கு, அதுகளை எல்லாம் உபாசனை பண்ணி அதுகளை எல்லாம் கைக்குள்ள வைத்து கொண்டு அந்த மந்திரத்திற்கு அதுகள் கட்டுப்படும். நிறைய ஆவர்த்திகள் பண்ணி 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 அந்த தேவதை நம்ம அந்த மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு நாம கேட்கறத அது பண்ணும். அப்படி இருக்கக்கூடிய அந்த பூத உபாசனை அப்படின்னு பண்றான்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய சாக்கியமான உபாசனையா அப்படின்னு கேட்டா, அவன் பண்ணினா அந்த பூதங்களுடைய லோகத்துல போய் உட்காந்துப்பான். அவனும் ஒரு பூதத்தோட பூதமா உட்காந்துருக்க வேண்டியதான். ஆனா கடைசியா சொல்ற, சரி இதெல்லாம் ரைட்டு, இதெல்லாம் அது என்னென்ன கேட்கறானோ அதாவது கொடுக்குறேன்ப்பா, அதுதான் கடைசியில ஃபைனலி வாட் யூ வாண்ட்ஸ் டு கன்வே, கேட்கறத கொடுத்துட்டு இருக்கேன்.
மத்யாஜினக என்னை வழிபடுபவர்கள். இந்த என்னை வழிபடுபவர்களை தான் குவாலிஃபை பண்ற. என்னை வழிபடுபவர்கள்ங்கிறது எப்படி அப்படின்னா, இந்த ஐக்கிய போத வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை முழுமையாக உணர்ந்து, இங்கு வேற்றுமை என்பதே இல்லை, ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம, நான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, அது ஒன்றைத்தான் நான் சதா ஸ்மரித்துக் கொண்டிருக்கிறேன், அதனுடைய அர்த்தத்தை தான் என்னுடைய மனம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. என்ன வேணா காரியம் பண்ணலாம், நான் பெரிய யாகம் பண்றேன், யஜ்ஞம் பண்றேன், நான் இது சிரார்த்தம் பண்றேன், எதை பண்ணினாலும் என் மனசுல வந்து அந்த பிரம்ம சிந்தனையை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. எப்ப பார்த்தாலும் எல்லாத்துலயும் அந்த ஏகபாவத்திலேயே என் மைண்ட் இருந்துட்டு இருக்கு. அப்சார்ப்ஷன் இன் திஸ் ஏகபாவம். அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அவனுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, மாம் யாந்தி, என்னையே அடைகிறார்கள். நான் எங்க இருக்கேன்? அடுத்த கொஸ்டின் வரும். நீ வந்து தேவலோகத்துல இருக்கியாப்பா, நீ பித்ருலோகத்துல இருக்கியா, பூத்தலோகத்துல இருக்கியான்னு. நான் தான் சர்வத்திர இருக்கேன், திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டே இருக்கிறேனே அப்படின்பார். அவிநாசித்து தத்வித்தி ஏன சர்வம் இதம் ததம். அங்கேயே சொல்லிட்டேன் நான் 2வது அத்தியாயம். எல்லா இடங்களிலும் நானே நிறைந்து இருக்கிறேன். மயா ததம் இதம் சர்வம். இங்கேயே பார்த்தோம். எங்கேயோ ஒரு இடத்துல ஐ எம் நாட் லொக்கேட்டட், ஐ எம் நாட் லிமிட்டட், ஐ எம் அன்லிமிட்டட். எனக்கு ஒரு லொக்கேஷனே கிடையாது. அப்படி ஆயிடுவான் அவனும். எது நமக்கு பெருசு? நமக்கு யோசிச்சுக்கணும். நான் இந்த தேவலோகத்துக்கு போகணுமா, பித்ருலோகத்துக்கு போகணுமா, அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்கணும். திங்க் பண்ணா நமக்கு புரிஞ்சிடும். ஐயா இங்கெல்லாம் போனா திருப்பி வந்துருவோமே, இங்க யார் மறுபடியும் வந்து ஒரு அம்மா வயிற்றுக்குள்ள பூறது? வேண்டாத வெட்டி வேலை, வேண்டவே வேண்டாம். நான் எப்பொழுதும் இந்த ஞான நிஷ்டையிலேயே இருக்க வேண்டும். அந்ததான் நிஷ்காம பக்தின்னு புரிஞ்சுக்க. அப்ப அந்த பக்தியை யார் பண்ண முடியறதோ, யாருக்கு பண்ண முடியறதோ அவர்கள் தான் அந்த பரம்பொருளின் உண்மையான ஸ்வரூபத்தை அறிந்து பக்தி பண்ணக்கூடியவர்கள். அந்த ஐக்கியத்தை அவர்கள் தான் உணர முடியும் அப்படிங்கிறத பகவான் இங்க சொல்றார். நிஷ்காம பேத பக்தி அப்படின்னும் பண்ணலாம். பண்ணினா என்ன ஆகுது? எனக்கு பலன்லாம் வேண்டான்னு நான் பண்ணேன்னா கூட ஆட்டிடியூட்ல வந்து நான் தேவர்களை உபாசிக்கிறேங்கிறது இருந்தது அப்படின்னா நான் தேவலோகத்துக்கு தான் போவேன். இங்க என்ன சொல்றேன்னா, நிஷ்காம அபேத பக்தி. டிஃபரன்ஸே கிடையாதுப்பா. இங்க தேவர்னு ஒண்ணு தனியா கிடையாது, பித்ருன்னு ஒண்ணு தனியா கிடையாது, பூதம்னு ஒண்ணு, எல்லாம் ஒண்ணுதான், இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் அப்படிங்கறத இந்த ஒண்ணுலதான் நம்ம மைண்ட் வந்து நிக்கணுங்கிறார். அப்படி நின்னதுன்னா நீ அதே அந்த அந்த பரம்பொருள் எப்படி இருக்கிறதோ அது போலவே நீயும் ஆகிறாய். ஆம்னிஷியன்ட் அண்ட் ஆம்னி பிரசன்டா நீயும் ஆகிறாய். அப்போ விதேக முக்தி பரியந்தம் அவன் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பான். வாழ்ந்ததுக்கு அப்புறம் விதேக முக்தி அடையும் பொழுது அவன் இங்கு சர்வத்திர எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற பரிபூரண ஆனந்தமாக அவன் இருப்பான் அப்படிங்கறத அங்க சொல்ற. அடுத்தது எப்படி வழிபடுறது? நான் என்ன பண்ணா பிரீத்தியாவேன்? என்னை வழிபடணும், என்னத்தை வழிபடுறது, எப்படி வழிபடுறது? இப்ப இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப ஃபேமஸ். இதுல இருக்கக்கூடிய நியூஆன்சஸ் மட்டும்தான் நீங்க இப்ப தெரிஞ்சுக்கணும். ஸ்லோகம் ரொம்ப புதுசே கிடையாது. எல்லாருக்கும் நிறைய பிரவச்சனங்கள் கேட்டவர்களுக்கு இது நன்றாக தெரிந்த ஸ்லோகம். எல்லாரும் இதை கோட் பண்ணக்கூடிய ஸ்லோகம். எக்ஸாம்பிள் ஃபார் பெஸ்ட் பக்தி அதெல்லாம் வந்து இந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணாம சொல்லவே மாட்டாங்க. ஆனா இதுல இருக்கிற நியூஆன்சஸ் என்ன, வந்து அதுல நுண்மையான விஷயம் என்ன, அதைத்தான் நாம இப்போ சிந்திக்கணும். இதுல பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தியுபஹ்ருதம் அஸ்னாமி பிரயதாத்மனஹ. எவன் ஒருவன் மே எனக்கு பக்தியா பக்தியுடன், பத்திரம் இலை, புஷ்பம் பூ, பலம் பழம், தோயம் நீர், பிரயச்சாமி அளிக்கிறானோ, பிரயத்த ஆத்மனக இங்கெல்லாம் தான் அதை குவாலிஃபை பண்றார். அளிப்பது என்பது ஒரு செயல், அதை குவாலிஃபை பண்றார். பிரயத்த ஆத்மனக தூய்மையான மனத்துடன், பக்தியா உபகிருதம் பேரன்புடன் கொடுக்க அல்லது சமர்ப்பிக்கப்பட்ட, தத்து அதை, அகம் நான், அஸ்னாமி ஏற்றுக்கொள்கிறேன். எவன் ஒருவன் எனக்கு பக்தியுடன் இலை பூ பழம் நீர் அளிக்கிறானோ, தூய்மையான பக்தியுடன் பேரன்புடன் சமர்ப்பிக்கப்பட்ட அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இங்க நிஷ்காம பக்தி பண்றது ரொம்ப ரொம்ப சௌரியம். நம்ம எதுவும் கேட்கல, நமக்கு எதுவும் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்ப்பே கிடையாது. வெறும் அன்பை வந்து வெளிப்படுத்துறது தான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கு உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும், வேற ஒண்ணுமே தெரிஞ்சுக்க வேண்டாம். நம்ம இப்போ ஒருத்தட்ட பழகுறோம்னு வச்சுக்கோங்க, உங்க பேங்க் அக்கௌண்ட்ல பாதி டிரான்ஸ்ஃபர் பண்றீங்களா?
அப்படின்னு கேட்டு பழகிறதுக்கும் உங்களை உங்களோட பழகினா எனக்கு இனிமையா இருக்கு அப்படின்னு பழகிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. பணம்ங்கிற ஒரு விஷயத்தோட ஒருத்தரை அணுகிறதுக்கும், பணம்ங்கிற விஷயமே இல்லாம அல்லது பணம்னே இல்ல ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு அவங்க கிட்டேந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆஹ் என்ன சொல்றது, ஒரு நன்மை, ஏதாவது ஒரு நன்மை அவங்க நமக்கு செய்யக்கூடிய ஒரு நன்மை, அதையும் நம்ம எதிர்பார்க்காம சும்மா அவங்கள பர்சனுக்காக விரும்புவது அப்படிங்கிறது அந்த அந்த இது வந்து அந்த உறவு வந்து எவ்வளவு இனிமையா இருக்கு. நம்ம சாதாரண மனித உறவுல சொல்றோம், மனித உறவு ரொம்ப ஸ்லாக்கியமானதே கிடையாது. ஏன்னா மனிதனே வந்து அது எவ்வளவு நாள் இருக்க போறாங்கிறதே தெரியாது இல்லையா. இது என்ன ஸ்லாக்கியப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு, ரொம்ப பெருமைக்கு இதுல என்ன இருக்கு, ஒண்ணும் இல்ல. ஆனாலும் அதுல நமக்கு எக்ஸாம்பிள் இருக்கு, அதனால அதை எடுத்துக்கிறோம் நம்ம. அங்கேயே வந்து அது ஒரு ஹிதத்தை மனசுக்கு கொடுக்கறதுனா, இறைவனோடு கொள்ளும் தொடர்பு இருக்கே, அந்த தொடர்புல அவர் என்ன சொல்றார், நீ எனக்கு ரொம்ப பெரிய ஒரு 10,000 ரித்விக்குகளை வைத்துக் கொண்டு நீ பெரிய யாகம் எல்லாம் பண்ணி நீ வந்து கஷ்டப்படவே வேண்டாம்ப்பா. அதுக்கு சம்பாவனைக்கு பணத்தை தேடி கீழே சேர்த்து அதெல்லாம் நீ வந்து நிறைய பூல் பண்ணி பணத்தெல்லாம் நிறைய செலவு பண்ணணும், அதெல்லாம் நான் அவங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு வருஷம் சம்பத்சர யாகம் பண்ண சொல்றேன்னா அதெல்லாம் தேவையில்லை. நான் உன்னை அப்படிலாம் கேட்கவே கிடையாது. நீ என்னை பார்க்கும் பொழுது ஒரு டம்ளர் தண்ணி எனக்கு வச்சு இது பகவானுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த பகவான்கிறது ஒரு லொகேட்டட் பகவான் இல்லை, அந்த பரம்பொருளுக்கு இதை நான் அர்ப்பணிக்கிறேன். அந்த பரம்பொருள் என்ன உருவமயமாயிடா இருக்கட்டும். யோயோ யாம் யாம் தனும் பக்தக ஸ்ரத்தையாச்சித்து மிச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாமியகம் சொன்னார் 7வது அத்தியாயம். என்ன வேணாலும் ஒரு ஃபார்ம்ல அவன் வந்து வணங்கட்டுமே, அதை பத்தி எனக்கு அவன் ஸ்ரத்தையை காப்பாத்துறேன், நான் கொடுக்கறது மூலமா ஸ்ரத்தையை காப்பாத்துறேன். அப்ப நான் என்ன இங்க அங்க வந்து என்ன ஃபார்ம்ல வேணா பாருங்க, இங்க வந்து என்ன வேணா கொடுங்க. நீ எனக்கு ஒண்ணுமே இல்லப்பா, என்கிட்ட ஒரு டம்ளர் தண்ணி தான் இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது, ஓகே குடு, அதை குடு. நான் அதை எப்படி கொடுக்கணும், சரி நான் என்கிட்ட இலை தான் இருக்கு, என்கிட்ட பழம் தான் இருக்கு, என்கிட்ட பூ தான் இருக்கு, என்கிட்ட 4 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. நம்ம எதை வேணா கொடுக்கலாங்கிறதுக்கு 4 எக்ஸாம்பிள். ஆனா என்ன அடுத்தது சொல்றாருன்னா, எப்படி கொடுக்குறேங்கிறதான்ப்பா நான் பார்ப்பேன், இந்தா வச்சுட்டேன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றதுக்கும் இதை எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்க ஒரு புன்னகையோட ஒருத்தர் அணுகிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆட்டிடியூட் மேட்டர்ஸ் மஸ்ட் மோர். இந்த ஆட்டிடியூட்ல தான் வாழ்க்கையே இருக்கு. எல்லா வார்த்தையிலயும் ஒரு ஆட்டிடியூடு இருக்கும். அந்த ஆட்டிடியூடு தான் வந்து அந்த விஷயத்தை வந்து கன்வே பண்ணும். நீங்க இது மற்றது எதுவுமே கன்வே பண்ணாது. ஆட்டிடியூடுங்கிறது பாவனைன்னு அர்த்தம். என்ன பாவனையில ஒரு விஷயத்த பண்றோம், எந்த அளவுக்கு நாம நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துறோம், அது வந்து வார்த்தைகள்ல, செயல்ல, ஜெஸ்டர்ஸ் இதெல்லாம் தானே நம்ம வந்து மனிதர்கள் கிட்ட காமிக்கிறோம். அததான் பகவான் சொல்றார், நீ என்ன பண்ணணும்னா எனக்கிட்ட நீ வரும் பொழுது தூய்மையான மனசோட இருக்கும். நீ ஒரு ஸ்லோகத்தை வந்து மனப்பாடமா சொல்லுவ, பெரிய ஆள் நீ, நான் இல்லைன்னுலாம் சொல்லல, உனக்கு எல்லா ஸ்லோகம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் மனப்பாடம், லலிதா சஹஸ்ரநாமம் மனப்பாடம், எல்லாம் மனப்பாடம். ஆனா உன்னை சுத்தி இருக்கிறவர்கள நீ ஹர்ட் பண்ணி விட்டு நீ என்கிட்ட வந்து ஏதாவது சொன்னா நீ என்னை புரிஞ்சுக்கலான்னு தான் அர்த்தம் இருக்கு. ஏன்னா அங்கேயும் நான் தானே இருக்கேன். நீ உன்னால யாராவது ஒருத்தர் வருத்தப்பட்டதுக்கு அப்புறமா நீ என்கிட்ட வந்து ஒரு 10,000 வாட்டி சஹஸ்ரநாமம் சொன்னாலும் என்னப்பா பிரயோஜனம், there is no use. அதுதான் பகவான் சொல்ற தூய்மையான மனத்துடன் அப்படின்னு. தூய்மையான மனம்ங்கிறது என்ன, மாசற்ற மனம். இந்த மாசற்ற மனம்ங்கிறது என்ன, எந்த விதமான பொறாமையும் இருக்கக்கூடாது, பெரும் கோபம் இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது, தீய சொற்கள் இருக்கக்கூடாது. எப்ப தீய சொற்கள் வரும்னா தீய எண்ணம் இருந்தா தான் தீய சொற்கள் வரும். அப்ப தீய எண்ணமும் இருக்கக்கூடாது. அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடிய எண்ணம் இல்லாமல், அடுத்தவர்களை காயப்படுத்தாமல், அடுத்தவர்களிடம் இன்சிக்காமல், நீ வந்து மனசுல எந்த விதமான துர்குணங்களும் இல்லாமல் இருந்து தூய்மையான மனத்துடன். தூய்மையான மனத்தை அவ்வளவு நீங்க எவ்வளவு வேணா சிந்திக்கலாம். உங்களுக்கு ஹோம்ஒர்க், வாட் இஸ் தூய்மையான மனம், ஆம் ஐ ஹேவிங் தூய்மையான மனம் எல்லாம் உங்களோட பர்சனல் இதுக்கு விட்டுடுறேன் நான். அதெல்லாம் நாம எப்பவுமே நான் திருப்பி திருப்பி அதை தான் சொல்லுவேன். ஒவ்வொரு ஸ்லோகமும் என்னோட செல்ஃப் ரேங்கிங் கார்டுல வந்து அதுக்கு எனக்கு கிடைக்கிற ரேங்கை பொறுத்து என்னுடைய சாதனைகளின் அளவை நான் கூட்டுவேன். எதுவும் யாரும் இங்க உயர்த்தியும் கிடையாது, யாரும் இங்க தாழ்த்தியும் கிடையாது, அதை பத்தி இங்க திங்கிங்கே பண்றது கிடையாது. இதுதான் பெஞ்ச் மார்க் சொல்லிட்டார் அவர். என்ன பெஞ்ச் மார்க், தூய்மையான மனம், அதான் பெஞ்ச் மார்க். நீ என்கிட்ட வரைச்ச இப்படித்தான் வரணும். இது நீ உனக்கு மனசுல மாசு இருக்கா, நீக்கிட்டு வா. நீ அப்படி வராத, உன்னுடைய மனசுல மாசோட என்கிட்ட வரவே வராத, வேண்டவே வேண்டாம். நீ வர கோயில் பக்கமே நீ தலை வச்சு கூட படுக்காத, தயவு செஞ்சு போயிடுங்க. அதான் பகவான் சொல்ற.
நான் எல்லா இடங்கள்லயும் தானே இருக்கேன். நீ வரணும்னு நினைச்சியானா, நீ எனக்கு ஏதாவது ஒண்ணு அர்ப்பணம் பண்ணணும்னு நினைச்சியானா, அந்த அர்ப்பணம் செய்யக்கூடிய பொருளில் உன்னுடைய மனதின் பாவனை முக்கியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்ன சொல்ற? பக்தியா உபகிருதம். பக்திங்கிறது என்னை முழுமையாக புரிந்து கொண்டு கொடுக்கக்கூடியது. இங்க பக்தின்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னா, இந்த இறைவனை உள்ள தத்துவேனன்னு முன்னாடி சொல்லியிருக்காரு. என்ன உள்ளபடி புரிஞ்சுக்காதவன் நழுவுறான். அப்ப நீ இவனை யார சொல்ற? உள்ளபடி புரிந்து கொண்டு கொடு. அது இந்த வேற்றுமையை உணர்ச்சியோடு கொடுக்காது. இருப்பது இறைவன் தான். நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னா, இதுக்கு தண்ணி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். தண்ணி நான் கொடுக்குறேன். இந்த தண்ணியை நான் நல்ல ஆர்வ வாட்டர் எடுத்து வைக்கலாம். சாமி என்ன சாப்பிடவா போகுது, நம்ம படத்துக்கு முன்னாடி தானே வைக்கிறோம், பைப்லயும் பிடிச்சு வைக்கலாம். நான் குடிப்பேன். நான் பைப்பு தண்ணி குடிக்க மாட்டேனே. அப்ப நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, அது ஒரு படத்துல இருக்கிறது தானே, அது ஒரு பெயிண்டிங் தானே, அதுக்கு எதை வச்சா என்ன, அதை என்ன வைக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, நிறைய சண்டை போட்டிருக்கேன் இந்த விஷயத்துக்கு. நான் கொஞ்சம் பூ வாடி போயிட்டு இதை சாமிக்கு போட்டு நல்லா இருக்குது நீ வச்சுக்கோன்னுவாங்க. அது எப்படி வித்தியாசம் வரும்? அது எப்படி வேற்றுமையை பார்க்க முடியும்? அது நீ நல்லா இருக்கிற பூ கொஞ்சம் தான் இருக்குன்னா, அந்த அழுகின பூவை தூக்கி போட்டு நல்லா இருக்கிற பூல கொஞ்சம் சாமிக்கு வச்சுட்டு நானும் வச்சுக்கலாமே. தெர் இஸ் a சாய்ஸ். இல்ல, இங்கதான் ஃப்ரீ வில் ஆக்டா இருக்கு. நான் ஏன் அதை பண்ணக்கூடாது? அப்படி பண்ண ஏன்னா அந்த 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 வார்த்தை ஏன் வருது தெரியுமா? அது வெறும் பணமா பார்க்கும்போது அந்த வார்த்தை. அப்ப பணம்ங்கிறது வேற்றுமை. நான் வேற ஒரு பொருளா பாக்குறேன். நான் நானாவே பார்க்கல. நான் தான் அது அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. அப்ப புரிஞ்சிருந்ததுன்னா நான் வித்தியாசம் பார்ப்பேனா? நான் சோடையான பொருளை கொடுத்துப்பேனா? கொடுக்க மாட்டேன். இல்ல, எனக்கு என்ன வேணும், நான் எவ்வளவு பெஸ்ட்டை நான் எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பெஸ்ட் தானே எல்லாத்துக்கும் எல்லா இடங்கள்லயும் நான் கொடுக்கணும். நான் இன்னொருத்தருக்கு கொடுக்குற விஷயத்திலயும் அதான் சொல்றேன். ஒரு புடவையை நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்குறோம், கட்டின புடவையை கொடுக்குறோம்னு கூட வச்சுக்கோங்க. அது என்ன கிழிஞ்சு டார்டாரா 6 வரைக்கும் வச்சிருந்தா கொடுப்பாங்க? இல்லையே. நல்லா இருக்கிற போதே 4 பேர் அனுபவிக்கட்டுமே. நான் ஒரு 4 வாட்டி கட்டிட்டேன், முடிஞ்சு போச்சு, எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுத்து, கொடுக்குறேனே, நல்லதா கொடுக்குறேன். நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா அதுல குவாலிட்டி ஆஃப் மை தாட் ரொம்ப முக்கியம். குவாலிட்டி, அப்பதான் அந்த குவாலிட்டி அந்த பொருள்ல இருக்கும். அதைத்தான் பகவான் இங்க தன்னை வழிபடும் பொழுதுன்னு சொன்னா, இங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வெறும் இதுல கொடுக்கறது மட்டும் இல்ல, கோவில்லையோ இல்ல ஒரு வீட்லயோ பூஜையில கொடுக்கறது, இன்னொரு மனுஷனுக்கு கொடுக்கறதுல இருந்து இதுதான் பெஞ்ச் மார்க். சுவாமிக்கு இதுதான் பெஞ்ச் மார்க்னா இதுதான் எல்லாத்துக்குமே பெஞ்ச் மார்க். பக்தியோட வித் டிவோஷன் அப்படி கொடுக்கணும். ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது நமக்கு சரியான பாவனை இருக்கணும். அந்த பேர் அன்போடு சமர்ப்பிக்கப்பட்டங்கிறது அதுதான். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. தெரியும் உங்க எல்லாருக்கும் அந்த திருமூலருடைய பாடல் தெரியும். அதுல சொல்றாரு இல்லையா, கடைசியில யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. ஒரு நல்ல வார்த்தை சொல்லணும். நல்ல வார்த்தைகள் மற்றவர்களிடம் நாம பேசணும். வாயை மூடிண்டே தெரியாது நமக்கு என்ன மனசுல இருக்குன்னு எப்படி தெரியும் சொல்லுங்க? பேசும் பொழுதுதான் நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளியில வரும். இன்னுரைகள் அப்படின்னு அதுக்காக தான் அவர் சொல்றார். நீ எல்லார்கிட்டையும் இனிமையான உரைகள், நீ நன்றாக பேச வேண்டும், அக்கறையோடு பேச வேண்டும் அப்படிங்கிறது. பாரதியார் சொல்லுவார் இல்லையா, நீ பணம் இருந்தா பணத்தை கொடு, இல்ல அதுவும் இல்லைன்னா காசை கொடு, அதுவும் இல்லைன்னா நான் நல்ல வார்த்தையா சொல்லு, இந்த விஷயம் நல்லா நடக்கட்டும்னு அட்லீஸ்ட் வாழ்த்திட்டாவது போ அப்படின்னு. இந்த அன்ன சத்திரம் 1000 வைத்தலும் ஆலயம் 10,000 நாட்டலும் அன்னத ஏழைக்கு எழுத்தறிவித்தல் தான் முக்கியம்னு பாடுற அந்த இடத்துல, இந்த எழுத்தறிவிப்பதற்காக நான் ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும்னா நீ என்ன பண்ணணும்னா, நிதி மிகுந்தவர் பொறுப்பு வைத்தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தருவீர், அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் வழங்குவீர். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இதுல எல்லாத்தையும் ஆட்டிடியூடு தான் இருக்கு. பாவனைகள் தான் இங்க ரொம்ப முக்கியம். இந்த ஸ்லோகத்தை நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த நீ கொடுத்தாலும் சரி, பொருளில் உன்னுடைய பெருமை கிடையாது. அந்த பொருளை இதை கொடுத்துட்டு அப்ப வைர கிரீடம் வைத்தார் அவர், வெங்கடாஜலபதிக்கு வைர கிரீடம் வைத்தார், வைத்து விட்டு 2 கொலை பண்ணினார், என்ன பிரயோஜனம்? வெங்கடாஜலபதி அக்செப்ட் பண்ணிருப்பாரா? நிச்சயமாக பண்ண மாட்டேங்கிறாருங்க. அது என்ன பாவனையில கொடுக்குறியோ இந்த பாவனை இருந்தது. ரெண்டு விஷயம் நோட் பண்ணிக்கோப்பா பக்தா, நீ 2 விஷயம் நோட் பண்ணிக்கோ. நீ பிரயத்த ஆத்மனக, இது பாயிண்ட் நம்பர் 1. தூய்மையான மனதுடன் நீ கொடுக்க வேண்டும். 2வது பக்தியோடு கொடுக்க வேண்டும். முழுமையாக என்னை புரிந்து கொண்டு அந்த பக்தியோடு நீ கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தா என்றால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார். இதுக்கு நிறைய புராண உதாரணங்கள்ல பூசலார் நாயனார் கதை இதெல்லாம் நிறைய இருக்கு. யோசிங்க உட்கார்ந்து இந்த ஸ்லோகத்தை. புராணங்கள்ல குச்சேலர் கதை, அப்புறம் பூசலார் நாயனார் கதை, இதெல்லாம் யோசிச்சீங்க அப்படின்னா இன்னும் நல்லா சுவையாக இந்த விஷயத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நம்ம
அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம். இன்னைக்கு இந்த அளவுல இந்த சத்சங்கத்தை நான் நிறைவு பண்றேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு